தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்துல இன்னைக்கு ஹாட் டாபிக்கா இருக்கக்கூடிய 2 நபர்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அது யாரு அப்படின்னா, ஒண்ணு ஓபிஎஸ் அவர்கள், இன்னொன்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இவங்க 2 பேர் தான் இன்னைக்கான ஹாட் டாபிக்கா இருக்காங்க. பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்து போனதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் களம் வேற மாதிரியா மாறிக்கிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் அவர்கள், எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம், சுயமரியாதை விட்டுட்டு நான் இருக்க மாட்டேன், மதியாதார் தலைவாசல் மிதியாது அப்படிங்கிற மாதிரி நாங்க அந்த கொள்கையெல்லாம் பின்பற்றிட்டு இருக்கோம். என்னதான் நான் பாஜக விசுவாசியா இருந்தாலும், ஆனா பாஜக என்னை ஒரு ஆளாவே மதிக்கல, என்னை ரொம்ப யூஸ் பண்ணிச்சு, தேவைக்குன்னு பயன்படுத்திடுச்சு அப்படின்னு நினைச்சு என்டிஏ கூட்டணியில இருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டாரு. அப்போல இருந்தே எடப்பாடி அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குள்ள நிறைய சர்ச்சைகளும் சலசலப்புகளும் ஏற்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, ஓபிஎஸ் கேட்டிருந்தா நான் பிரதமர் மோடியை சந்திக்க ஏற்பாடு செஞ்சிருப்பேன் அப்படின்லாம் சொன்னாரு. அதுக்கு பதில் தரும் விதமா ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு போன் பண்ணது, அவருக்கு மெசேஜ் பண்ணது எல்லாத்தையும் ஆதாரமா காட்டினாரு. அதுக்கு பதில் தரும் விதமா நம்ம நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாருன்னா, அதெல்லாம் ஆதாரமா எடுத்துக்க முடியாது, அவர் என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு ஒரு சமாளிப்பை சமாளிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப அரசியல் சூழ்நிலை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லையில நம்ம சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் விருந்துக்கு அழைச்சிருக்காரு. அவரை மட்டும் அழைக்காம பிஜேபி முக்கிய தலைவர்கள் எல்லாரையுமே எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 109 வித உணவுகளை பரிமாறி இருக்காங்க. ஒரு தடபுடலான ஒரு விருந்துன்னு தான் சொல்லலாம். இந்த விருந்துல என்ன பேசப்பட்டது அப்படின்னு தகவல்கள் என்ன வெளியாகுது அப்படின்னா, ஓபிஎஸ் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு பேசப்பட்டவர் தான் தகவல் வெளியாயிடுச்சு. ஓபிஎஸ் என்டிஏ கூட்டிலிருந்து வெளியேறினது எப்படியோ பிரதமர் காதுக்கு போனதாகவும், பிரதமர் மோடி அவர்கள் நயினார் நாகேந்திரனை கடிந்து கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாச்சு. எப்படியாவது ஓபிஎஸ் நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ள இணைக்கிறதுக்கு வழியை பாருங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டதாகவும் நமக்கு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதனால தமிழகத்துக்கு ஆகஸ்ட் 26 பிரதமர் மோடி வருகை தள்ளி போகிறதா நமக்கு தகவல் வெளியாகுது. சரி, ஓபிஎஸ் தான் போயிட்டாரு, நம்ம டிடிவி தினகரன் இவங்களெல்லாம் வச்சு நம்ம அரசியல் காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கும் இப்ப கொஞ்சம் தடையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அப்படின்னா, ஓபிஎஸ் நம்ம மறுபடியும் கூப்பிடுறது சரியில்லை, வேணும்னா டிடிவி தினகரனை வேணா நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டதா தகவல் வெளியாகுது. ஆனா ஓபிஎஸ் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கான முயற்சிகளை பாஜக தீவிரமா எடுத்துக்கிட்டு வருது. ஓபிஎஸ் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாராம். அப்படி போனா அவருடைய டிமாண்டு அதிகமாவே இருக்கும், எப்படியாவது என்னையும் என் ஆதரவாளர்களையும் அதிமுகவில் சேர்க்கணும், அதிமுகவில் சேர்த்தா நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இதெல்லாம் யோசிச்சா நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மறுபடியும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தா மறுபடியும் அதிமுகவில் வரணும் அப்படின்னு நினைப்பாரு. அதிமுகவில் ஒரு 10 சீட்டு வாங்கி அதுல ஒரு 5 சீட்டு 5 எம்எல்ஏ அவரோட ஆதரவாளர்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னா, அதிமுகவில் எப்படியாவது பதவி வேணும், அதிமுகவை கைப்பற்றதுக்கு நினைப்பாரு அப்படிங்கிற ஒரு நினைப்புல இபிஎஸ் இருக்காரு. இதனாலதான் ஓபிஎஸ் நம்ம மறுபடியும் சேர்க்க வேணாம், அவர் ஓரங்கட்டதான் இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன மாதிரி தகவல்கள் வெளியாகுது. இப்படி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிற நிலையில சைலண்டா காய்களை நகர்த்திட்டு வருது நம்ம திமுக. எதுவும் பண்ணாம அமைதியா இருந்து, நீங்க அடிச்சுக்கிட்டா அடிச்சுக்குங்க, அடிச்சுக்கிட்டு ஒன்னா வாங்க, ஒன்னா வரீங்களோ இல்லையோ, நான் சைலண்டா இப்படிதான் இந்த எலெக்ஷனை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தா டீல் பண்ணிக்கிட்டு இருக்கு திமுக. இந்த தடவையும் திமுக தான் கண்டிப்பா வின் பண்ணி ஒரு வரலாற்று சாதனைய படைக்கும். ஏன்னா 5 வருஷம் திமுக ஆட்சி செஞ்சா அடுத்த 5 வருஷம் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும். ஆனா இங்க ஆட்சிக்கு வர மாதிரி அதிமுக கிடையாது. ஏன்னா அதிமுகவிலேயே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, கூட பிஜேபியும் வந்திருக்கு. அதனால ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது கேள்விக்குரியதான் இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் மறுபடியும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போக போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.